அடையார் முதல் மேற்கு தாம்பரம் வரை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கப்பட்ட 7 புதிய பேருந்துகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். சென்னை பள்ளிக்கரணை மாநகராட்சி அலுவலகம் எதிரில் அடையார் முதல் மேற்கு தாம்பரம் பேருந்து நிலையம் வரையிலான வழித்தடத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக 7 புதிய பேருந்துகளின் சேவையை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த புதிய கூடுதல் பேருந்துகள் மூலம் அடையார் மற்றும் மேற்கு தாம்பரம் இடையேயான போக்குவரத்து வசதி மேம்படுத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ், சென்னை மாநகராட்சி 14வது மண்டல சேர்மன் ரவிச்சந்திரன் மற்றும் அரசு பேருந்து துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேகதாது அணை குறித்து பைத்தியக்காரத்தனமாக பேசுவதற்கு பதில் சொல்ல முடியாது என காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கர்நாடக மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை திமுக விட்டுக் கொடுப்பதாக வைக்கப்படும் விமர்சனம் குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் பைத்தியக்காரத்தனமாக பேசுபவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது என்றும், எப்பேற்பட்ட அல்லது யார் முயற்சியாக இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட் அல்லது ஆணையமாவே இருந்தாலும் தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுவில் அணை கட்ட முடியாது என தெரிவித்து விட்டதாக கூறினார். பைத்தியகாரத்தனமா பேசினா பதில் சொல்ல முடியாது. எந்த எப்பேற்பட்ட முயற்சியா இருந்தாலும், யார் முயற்சியா இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும், அது ஆணையமா இருந்தாலும், தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் மேகதாது சரி அந்த அணை கட்ட முடியாது சொல்லியாச்சு. அதனால நான் திருப்பி பேசிக்கிறது. தமிழ்நாட்டின் முதலீடு ஆந்திராவிற்கு சென்றது கவலை அளிப்பதாக மதுரை விமான நிலையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் மதுரையிலிருந்து ஆரம்பித்து டிசம்பர் 2ஆம் தேதி வரை ஈரோட்டில் நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவித்த அவர், தமிழ்நாட்டின் முதலீடு ஆந்திராவுக்கு சென்றது கவலை அளிப்பதாகவும், இதுபோன்ற முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்தால் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பெரிய திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு என்று குறிப்பிட்ட அவர், எஸ்ஐஆர் குறித்து தேர்தல் ஆணையம் உறுதியான நிலைப்பாட்டை முன்னிறுத்தி ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கூட்டணி குறித்து கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் முடிவு எடுக்கப்படும் என தகவல் தெரிவித்தார். எப்படி பாக்குறது, கவலையோட தான் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரணும். அப்பதான் நம்ம நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும், நம்ம நாடு டெவலப் ஆகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது அதுக்குரியவங்க தான் இதுக்கான பதில் சொல்லணும். பட் வருங்காலத்துல நல்ல நல்ல திட்டங்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்கு வரணுன்றதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். தாவேகா திமுக இடையேதான் போட்டி என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தாவேகா தலைவரின் நிலை என தஞ்சாவூரில் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் பூதலூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இடையேதான் போட்டி என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தாவேகா தலைவரின் நிலை என்று குறிப்பிட்ட அவர், போட்டி யாருக்காக இருந்தாலும் முதலிடம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் என்றும், 2ஆம் இடம் யாருக்கு என்பதுதான் பாஜகவிற்கும் தாவேகாவிற்கும் இருக்கின்ற போட்டி என்றும் தெரிவித்தார். தாவேகா திமுக தான் போட்டி என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தாவேகா தலைவருடைய நிலை. ஆனால் யாருக்காக போட்டியாக இருந்தாலும் போட்டியில் வெல்ல போவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று மக்கள் அறுதியிட்டு நம்பி இருக்கிறார்கள். எனவே முதலிடம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, 2வது இடம் யாருக்கு என்பதுதான் பாஜக தாவேகா கட்சிகளுக்கு இருக்கிற போட்டி. எனவே வெல்லுவது உறுதி, தமிழகத்தை மீண்டும் தளபதி ஆளுவது உறுதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.